எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில் 7வது நூறில் 2வது பதிகத்தில் முதல் பாட்டு. என்னோட சீரியல் நம்பர் 3348. பாட்டை சொல்ற கேட்டுக்கோ. கங்குல் பகலும் கண்டுயில் அறியாள் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்றே தளரும் எங்கனே தரிக்கேன் என்றுனை விட்டு என்றும் இருநிலம் கை துழாவிருக்கும் இருநிலம் கை துழாவிருக்கும் செங்கையல்பாய் நீர் திருவேங்கடத்தாய் திருவேங்கடத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயேன்னு இந்த வார்த்தை வர்றதுனால இந்த 10 பாட்டுமே இந்த பதிகத்தில் இருக்க பாட்டெல்லாம் நம்மளோட தாயார் நம்மளோட தன்னை பெண்ணா பாவிச்சுக்கிறார். ஏன்னா ஒரு பெண்ணால தான் அதிகமாக ஒரு ஆண்கிட்ட போக முடியும், அதிகமாக அவன் மனசுல இடம் பிடிக்க முடியுன்றது அவங்க நம்மளோட கருத்து. பெண் பாவம்ன்றது அது ரொம்ப அருமையான இது. ஒரு பெண்ணா தன்னை நினச்சிக்கிறது. என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுகிட்ட இருக்க அந்த நெருக்கம் மற்றவங்க கிட்ட பழக நட்பில் வரதில்லை இல்லையா? நட்பை விட பெண்ணுக்கு பெருமை அதிகம் உண்டு இல்லையா? பெண்கிட்ட இருக்கிற நெருக்கம் அதிகம் உண்டு இல்லையா? அதனால சொல்றா இவ தன்னை பெருமாளை காதலியாவே நினைச்சுக்கிற. அவளை பார்த்து அவள் அம்மா பரிதவிச்சு போய் பாடுற பாட்டு இது. அவள் அம்மா சொல்ற மாதிரி இந்த 10 பாட்டுமே அப்படிதான் இருக்கும். பாட்டை சொல்றேன் பார்த்துக்கோங்க. இதை பிரித்து படிக்கணும். பாட்டை கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் கண் நீர் கண்ணை நீர் கண் நீர் ஆன்றது ஊக்கும் கண்களில் கொட்டுன்றது. சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்றும் இருநிலம் கைத்துழா இருக்கும் செங்கையல்பாய் நீர் திருவேங்கடத்தின்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயே அப்படிங்கிறது பாட்டு. இந்த பாட்டை கங்குல்ன்றது இரவு ராத்திரி, கங்குல்ன்றது ராத்திரி இரவு இருட்டை கங்குல்னுவா. கங்குல் பகல் பொழுது, ராத்திரி பொழுது பகல் பொழுது. கண் துயில் அறியாள் கண்களை துயில்ன்றது தூக்கம், கண்களை மூடி தூங்கி அறியாளாம். அவ்வளவு பெருமாள் மேல அப்படியே பக்தி கொண்டு அல்லாடுறாரா அந்த நம்மாழ்வார் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவளை பெண் பாவமாக நடிச்சுட்டு அவ சொல்றாங்க. அதான் கண்களை மூடி தூக்கம் அறியாள். கண்ணை மூடி அவள் தூங்கவே இல்லை. யார்? நம்மாழ்வார சொல்ற. அவள் பெண் பாவமா நம்மாழ்வார நினைச்சு அவன் அம்மா சொல்ற மாதிரி அவன் அம்மா சொல்றா. கண்ணீர் கைகளால் இறைக்கும் கண் நீர் கண்ணில் ஆன்றது ஊக்கின்ற வடிகின்ற, ஆன்றது அகல்கின்றதுக்கு அர்த்தம். அது அகல்கின்றதோட சுருக்கம்தான் அகல்கின்ற. கண்ணை விட்டு அகன்று நீர் கொட்டுறதான் கண் நீர். கண்கள் ஊக்கின்ற நீர் கைகளால் இறைக்கும், கைகளை இறைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு கொட்டுறதான் தண்ணி. கண்ணில் இருந்து கொட்டுற தண்ணிய கீழே குளமா ஓடுறதான் அதை கையால் இறைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆயிட்டா இவ அப்படின்றார். கண்களால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும். சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்புனா எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் சங்கு சக்கரம் மாதிரியே தோன்றதான். சுத்தி பார்த்தாலேயே எங்க பார்த்தாலும் சங்கு சக்கரம் மாதிரி தோணும். இது உயர்வு நிகழ்ச்சி அணியில் வரும். அது எதை பார்த்தாலும் சங்கு சக்கரம் மாதிரியே தோணும். அந்த மாதிரி இது கண்ணீர் கொட்டுவது கூறுறது இருக்கு. அதுதான் உயர்வு நிகழ்ச்சி அணி. கண்ணில் தண்ணீர் கொட்டுறது இல்லையா? கையால் இறைக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. அது உயர்வு நிகழ்ச்சி அணி. அது அந்த மாதிரி இருக்குது. அடுத்து சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்போம். சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பது இது மருட்சி அணின்னு ஒன்று இருக்கு. மருட்சி அணின்றது என்னன்னா எதை பார்த்தாலும் தான் நினைக்கிற மாதிரியே தோணும். தான் மனசில் நினைக்கிறமா தெரியும். நம்ம ஒரு ஆளை நினைச்சிட்டு பார்த்தோம்னா யாரை பார்த்தாலும் அவங்கள மாதிரியே தெரியும். அதே தான் ஒரு பொருளை நினைச்சு பார்த்தோம்னா எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் மாதிரியே தெரியும். அது மாதிரி சில சங்கு சக்கரம் என்றே கைகூப்பும். பெருமாளே நினைச்சிட்டு இருக்கலாம். சங்கு சக்கரத்தோட பெருமாள் வரா மாதிரியே இருக்கா. அதனால சங்கு சக்கரம் நினைச்சிட்டு கை கூப்பிடலாம். அது சொல்லாதீங்க. சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்றே தளரும். தாமரை கண்ணு கண்ணை பார்த்த உடனே, தாமரை பூவை பார்த்த உடனே பெருமாளோட கண்ணு தானோன்னு தோன்றதான்.
தாமரை கண்ணென்றே தளரும். அந்த கண்ணை பார்த்த உடனே யார் கண்ணை பார்த்தாலும் தாமரை பூ மாதிரி இருக்கான், பெருமாள் கண்ணு மாதிரி இருக்கான். தாமரை பூ என்றே தளரும். அப்படியே அதை நினைச்சு ஏங்குறாளாம். அது தளரும்ன்றது ஏக்கம் அந்த இடத்துல. எங்கனே தரிக்கே உன்னை விட்டு என்றும். தரிக்கன்னா உயிர் வாழ்வுன்னு அர்த்தம். எங்கனே தரிக்கேன், எப்படி நான் உயிர் வாழ்வேன். எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்றும். உன்னை விட்டுட்டு நான் எப்படி உயிர் வாழ்வேன்றாலாம் அவன். அந்த அளவுக்கு பெருமாள் மேல அவ்வளவு பிரேமை ஆயிட்டான் நம்மாழ்வாருக்கு. அது சொல்றாருங்க. எங்கனே உன்னை விட்ட எங்கனே தரிக்கேன் உன்னை விட்ட என்றும் இருநிலம் கைத்துழாவி இருக்கும். இருநிலம் கைத்துழாவி இருக்கும்னு படிக்கணும். இருநிலம்னா 2 நிலம் கிடையாது. இருக்கின்ற நிலம், தான் இருக்கிற இடம், தான் உட்காந்துருக்கிற இடம். கண்ணே தெரியலையா, சுத்தி கையில தொழா வரலாம் பெருமாள் இருக்காரான்னு. எங்க கண்ணன் வந்துட்டானா கையால தொழா வரலாம். அந்த அளவுக்கு பைத்தியம் ஆயிட்டான். அதுதான் சொல்றாரு இங்க. எவ்வளவு அழகா அது வர்ணனை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது. இருநிலம் கை துழாவி இருக்கும். செங்கயல் செம்மையான வளமா வளர்ந்த, வனப்பமா வளர்ந்த, எல்லாம் வளர்ந்த, செழுமையா வளர்ந்த கயல்னா மீன். செங்கயல் செழுமையா வளர்ந்த கயல் மீன்கள் அந்த மீன்கள் பாய்கின்ற நீர்ன்றது அந்த இடத்துல ஆறு ஓடுறது. நீர் காவிரி ஆறு தானே அங்கே ஓடுறது. அதனால நீர் திருவரங்கத்தாய் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளே, அப்படிப்பட்ட திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளே, இவள் திறத்து என் செய்கின்றாயே. இவள் திறத்து என்ன, இவள் திறத்துன்றது இந்த விஷயத்துல இவளை நீ என்ன செய்ய போறன்னு கேட்கறல. இவளை பத்தி நீ என்ன பண்ண போற, இவள் விஷயத்துல நீ என்ன பண்ண போறது. இவள் திறத்துன்னு விஷயம்னு அர்த்தம். இவள் திறத்து என் செய்ய போகிறாய், என் செய்கின்றாய். என்ன செய்ய போற இவளை என்ன செய்ய போற. இவ ராத்திரி பகல் தூங்க மாட்டேங்கிறா, நல்ல அழுதுட்டே இருக்கா. நீர் வடிகிற தண்ணி வாரி கொட்டுற அளவுக்கு இருக்கு. தங்கு யாரை பார்த்தாலும் கையை கூப்பிட்றா. சுத்தி வரவா போறவாளையெல்லாம் பார்த்து கையை கூப்பிட்றா. எந்த பொருளை பார்த்தாலும் தாமரை கண் மாதிரி கிருஷ்ணனோட கண்ணு மாதிரியே இருக்கு. கண்ணென்றே மலரும் தளரும். அது ஆஹா தாமரை கண் பெருமாள் வந்துட்டு அதே நினைச்சிட்டு கிட்ட போய் பார்த்துச்சா இல்லையா அப்படின்ட்டு அப்படியே தாழ்ந்து போறதான். அதுதான் தாமரை கண்ணென்றே தளரும். எங்கனே தெரிக்கேன்னு உன்னை விட்டு என்றும். உன்னை விட்டு நான் எப்படி உயிர் வாழ்வேன்னு அப்படியே புலம்புறாளாம். உன்னை விட்டு நான் எப்படி உயிர் வாழ்வேன், இருக்க முடியாதுன்றது. இருநிலம் கை துழாவி இருக்கும். இருக்கிற நிலத்துல சுத்தி கையால தொழா வரலாம். கண்ணே தெரியல, கண்ணில் பெருமாளே தெரியலாம் எல்லாம். அதனால இப்போ உண்மையாக பெருமாள் இருக்காரான்ட்டு சுத்தி கையால் தழுவி பார்க்கறலாம். அதுதான் கை துழாவும். செங்கயல் பாய்த்து செழுமையான வளர்ந்துள்ள மீன்கள் பாய்கின்ற காவிரி ஆற்றின் கரையில் உள்ள திருவேங்கடத்தில் பெருமாளே, திருவேங்கடத்தில் பள்ளி கொண்டிருக்க பெருமாளே, இவளை என்ன செய்ய போற, இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காளே, இவளை நீ என்ன பண்ண போற, என்ன பண்றதா நீ மனசில் நினைச்சுட்டு இருக்கேன்னு கேட்கிறேன். அவ அம்மா கேட்கறதான். நம்மாழ்வார் தன்னை பெண் பாவமா ஆக்கிண்டு தான் பெருமாள் மேல பிரேம கொண்டிருக்கிறதா நினைச்சுட்டு நம்மாழ்வார் அப்படி இருக்கிறதாவும் அதை பார்த்து நம்மாழ்வாரோட தாய் பெருமாள்கிட்ட கேட்கறதாவும் நம்மாழ்வாரே பாடுறாரு இந்த பாட்டை. அவ்வளோ அழகான பாட்டு பாருங்க. இந்த 10 பாட்டு அப்படிதான் இருக்கும். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.